சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டமத்து சனியை குரு பார்க்கின்ற நிலையில் இந்த வாரம் ஆரம்பிக்குது. இப்போ அதிசார குறிப்பேச்சு உங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய கொடுப்பினையாக இருக்கக்கூடிய அமைப்பு. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதற்கப்புறம் 3, 4, 5 இடங்களுக்கு போகிறார். உண்மையை சொல்லப்போனால் 3ஆம் இடத்துலேயே 4ஆம் இடத்துலேயே அவர் நிறைய, அதாவது 6 நாட்களுக்கு மேலாக அங்கே இருக்கக்கூடிய தன்மை. 3ஆம் இடத்துல சந்திரன் சேர்ந்திருக்கும் போது அமாவாசை அமைப்பில், அதான் தீபாவளி நேரம் தானே, தீபாவளி நேரத்தில் ஐப்பசி அமாவாசை என்கின்ற அமைப்பாக இருப்பார். ஆரம்பத்திலேயே சதுர்த்தசியில் இருக்கக்கூடியவர் தீபாவளிக்கு அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு பூரண அமாவாசை நிலை மேல இருக்கிறார். அந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் மனசு லேசா கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படியா இருக்குது அப்படியா இருக்குது அப்படின்ற மாதிரி தீபாவளிக்கு அடுத்த நாள் ஒரு 2 நாட்கள் கொஞ்சம் மனக்குழப்பம் இருந்தாலும் கூட எதிர்பாராத இடத்திலிருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதாவது உதவிகள் வரக்கூடிய தன்மை, பணவரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, கடன் பற்றிய கலக்கங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்களை தனி ஒருவராக தானே தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. வேலை இந்த மாதம் கிடைக்க போகுது. வேலையே இல்லைங்க, அப்புறம் எப்படி வேலையில் சிக்கல் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே புதிய ஏற்கனவே இருந்ததை விட நல்லதொரு வேலை அமைப்புகள் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலிருந்தே ஒரு சகஜமான ஒரு நல்ல அமைப்பிற்கு நீங்க வந்துடுவீங்க. ஏன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எல்லாமே சந்திரன் வந்து 4ஆம் இடத்தில் வரக்கூடியவர் உச்சகுருவின் பார்வையிலும் இருக்கிறார். என்ன கொஞ்சம் செலவுகள் இந்த வாரம் அதிகமாகவே இருக்கும். இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு செலவு ஜாஸ்தியா இருக்கும். மனைவிக்கோ, கணவனுக்கோ, குடும்பத்திற்கோ, பிள்ளைகளுக்கோ, அப்பா அம்மாவிற்கோ, வீட்டிற்கோ, வாகனத்திற்கோ ஏதோ ஒரு வகையில் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதுக்காக கடனுடனே வாங்கக்கூடிய அமைப்புலாம் இருக்காது. இந்த கடன் வாங்க தேவையில்லாமல் செலவுகள் அத்தனையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சூழலும் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். இப்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சனியின் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம்.